ஓம் குருப்யோ நமக. இன்னைக்கு என்னுடைய 7வது சர்ஜரி. 2022 2 சர்ஜரி, 2023 2 சர்ஜரி, 2024 ஜனவரி 26 ஒரு சர்ஜரி, இப்போது 2025 இந்த சர்ஜரி. இது நம்ம இவ்வளோ நாள் அதை போன வருஷம் நம்ம பண்ண அந்த பெரிய சர்ஜரியுடைய அந்த புண்ணு ஆறவே இல்லை யூரித்ராவில். அது சார் ரொம்ப முயற்சி பண்ணாங்க அதை சரி பண்ணுறதுக்காக. பட் ஆனால் அது சரி பண்ண முடியல. ஏன்னா திருப்பி ஒரு சர்ஜரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய முயற்சி பண்ணார் அதை ஆற வைக்கிறதுக்கு. அது ஆறலை. ஸோ அப்போ ஒரு சின்ன மைனர் சர்ஜரி பண்ணால் அது ஆறிடும் அப்படின்றதுனால இந்த சர்ஜரி. ஸோ இறைவன் அருளால் நிறைய முன்னேற்றங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதுவும் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. சாரும் அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விரைவில் ஒரு பூர்ணமான நலத்தோடு இறை பணியிலையும் மக்கள் பணியிலும் கண்டிப்பாக ஈடுபடுவேன். கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனைகள். இந்த அளவுக்கு இவ்வளோ இந்த 33 வருஷ பிரச்சனையிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலாகி வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி சன்னியாசி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை இறைவன் கொடுத்துருக்கேன்னா உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகள் தான். எப்போவும் உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகள் தேவை. அண்ட் சரண் சாருக்கு எப்போவுமே நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னோடய வாழ்க்கையை மாற்றிருக்காங்க, நிம்மதி கொடுத்துருக்காங்க, ஒரு பயனுள்ள ஒரு வாழ்வாக மாறுறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் நல்ல செய்திகளோடு நான் சந்திக்கிறேன். இன்னொரு ஒரு வாரத்துக்கு எந்த ஆன்மீக தகவலும் நான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி. ஹரஹர மகாதேவா.